வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தின் அடுத்த அத்தியாயம் 16. தக்ஷன் கர்ப்பபங்கம். ஒரு சமயம் விஸ்வகர்த்தாக்களான பிரஜாதிபதிகளுடைய யாகத்தில் சகல தேவர்களும் முனிசிரேஷ்டர்களும் கூடியிருந்தனர். அந்த மாபெரும் சதசிலே எல்லா தேவர்களும் முனிவர்களும் தச பிரஜாதிபதியை தங்கள் ஆசனங்களை விட்டு எழுந்து பூஜித்தனர். பிரம்மதேவனும் ருத்திரனும் தங்கள் ஆசனங்களை விட்டு எழுந்திருக்கவில்லை. தக்ஷனை பூஜிக்கவும் இல்லை. அதை கண்ட தக்ஷனுக்கு ருத்திரனிடம் சொல்லனொக்கா கோபம் உண்டாயிற்று. கண்கள் கோவை பழம் போல சிவந்து விட்டன. சபையில் இருந்தவர்களை பார்த்து சொன்னான், சபையோர்களை, நீங்கள் அனைவரும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட வேண்டிய மரியாதையை அளிக்காது அகங்காரத்தோடு ருத்திரன் அமர்ந்திருக்கிறான். நெருப்பை போன்ற நேத்திரங்களை உடையவனும் ஸ்மசான பூமியை வாசஸ்தலமாக கொண்டிருப்பவனும் உன்மத்தனை போன்று விவரிக்கப்பட்ட கேசங்களை உடையவனாயினும் எலும்பு மாலையை தரிப்பதிலும் பிணச்சாம்பலை பூசிக்கொள்வதிலும் பிரியமுடையவனாயினும் இருக்கின்ற இந்த ருத்திரனுக்கு என் மகளை கொடுக்க நான் விரும்பவில்லை. இருப்பினும் லோக பாலர்களுக்குள்ளே ஒருவனாக விளங்குவதை உத்தேசித்து சதியை திருமணம் செய்து கொடுத்தேன். எனக்கு உரிய மரியாதை அளிக்காது அவமானப்படுத்திய காரணத்தால் இனி தேவ யக்னங்களிலே இந்திரன் உபேந்திரன் ஆகியவர்களுடன் கூட அவிர்வாகத்தை அடைய முடியாது போகட்டும் என்று சாபம் கொடுத்து விட்டு சபையை விட்டு கோபத்தோடு வெளியேறினான். தக்ஷனுடைய சாபத்தை கேட்டு சபையிலிருந்து பிராமணர்கள் சந்தோஷமடைந்தனர். அதை பொறுக்க மாட்டாதவனாய் ருத்திரனுடைய பிரதம கணமான நந்திகேஸ்வரன், ஹே தக்ஷ பிரஜாபதி, ருத்திரனை இன்னார் என அறியாது ஞானசூனியன் போன்று சபித்து விட்டாய். ஆகவே நீ ஞானசூனியனாக விரைவிலே ஆட்டு முகத்தை அடைய கடவாய் என்று சபித்தார். அத்துடன் விட்டுவிடவில்லை. தக்ஷன் ருத்திரனை சபித்தது கேட்டு சந்தோஷப்பட்ட பிராமணர்களுக்கு சாபம் கொடுத்தான். ஹே பிராமணர்களே, நீங்கள் ஜனன மரணாதி துக்கங்களை அனுபவிக்க கடவீர்கள். சரீர போஷணைக்காக உங்கள் தபஸ், வித்தை, விரதம் ஆகியவற்றை செலவிட்டு தனம், தேகம், இந்திரியங்கள் ஆகியவற்றிலேயே விருப்பம் கொண்டவர்களாக யாசகர்களாக விளங்க கடவது என்று பிராமணர்களுக்கு சாபம் கொடுத்தான் நந்திகேஸ்வரன். சதசிலே நிகழ்ந்தவற்றை பார்த்த பிறகு மகரிஷி மிகவும் கோபமடைந்தவராய் நந்திகேஸ்வரனை நோக்கி ருத்ரனை சேர்ந்தவர்கள் அனைவரும் பாஷாண்டிகளுக்குமாறு சபித்தார். அடுத்தடுத்து நிகழ்ந்துவிட்ட நிகழ்ச்சிகளால் பெரிதும் வேதனையுற்ற ருத்ரன் தம்மை சேர்ந்தவர்களுடன் சதசிலிருந்து வெளியேறினார். ருத்திரனை சபித்து விட்டதோடு தக்ஷன் இறந்து விடவில்லை. ருத்திரனுக்கு அவிர்வாகமின்றி தானே ஒரு யாகத்தை நடத்த ஏற்பாடு செய்தான். வாஜபேயம் எனப்படும் யாகத்தை செய்து அடுத்த பிரகஸ்பதி யக்ஞம் எனப்படும் கிருதுவை தொடங்கினான். அக்கிருதுவிலே எல்லா தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அவரவர் பத்தினிகளுடன் பூஜிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். அந்த யாகத்துக்கு தக்ஷன் ருத்திரனை அழைக்கவே இல்லை. சரிதேவிக்கு தந்தையின் யாகம் பற்றிய செய்தி எட்டியது. யாகத்துக்கு சென்று திரும்பிய தேவர்கள் அங்கு செய்யப்பட்டுள்ள மகத்தான ஏற்பாடுகளை அவளிடம் பலவாறு விவரித்தனர். அதை கேட்க அவளுக்கு யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என ஆவல் எழுந்தது. கணவனிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தால், பிரபோ, என் தகப்பனார் மகத்தான யாகம் ஒன்று செய்கிறாராம். அதற்கு என் சகோதரிகள் அனைவருக்கும் தங்கள் பக்தர்களுடன் வந்து கலந்து கொண்டிருக்கின்றனராம். பர்த்தாக்களுடன் கூடிய அவர்கள் என் தகப்பனாரால் மிகவும் சிலாகிக்கப்பட்டவர்களாய் அநேகவித ஆடை ஆபரணாதிகளால் கௌரவிக்கப்பட்டுள்ளார்களாம் என தாயையும் சிறிய தாயாரையும் பார்த்து வெகு நாட்கள் ஆகின்றன. நாமும் யாகத்துக்கு போய் அவர்களுடனே கலந்து மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றாள். பிரியே, இந்த யாகத்துக்கு எனக்கு மட்டும் அழைப்பு அனுப்பப்படவில்லை. என்னிடம் கொண்ட துவேஷம் காரணமாக என்னை அழைக்காமலேயே இந்த யாகத்தை தக்ஷன் தொடங்கி இருக்கிறாள். அலையாத வீட்டுக்கு போவது சரியல்ல. என்னிடம் உள்ள துவேஷத்தால் உன்னையும் அவமதிப்பார்கள் என்றார் ருத்திரன். பிரபு, பிறந்த வீட்டுக்கும் பந்து ஜனங்களுடைய வீட்டுக்கும் செல்வதற்கு அழைப்பு தேவையில்லை என்றோ? நீங்கள் என் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று மன்றாடினால் சரி. தேவி, உனக்கு விருப்பமானால் நீ போய் வா. அங்கு நேரிடும் அவமானத்தை தாங்கவும் தயாராக இரு. நான் அங்கு வரவதற்கில்லை என்று கூறிவிட்டார் ருத்திரன். யாகத்துக்கு சதிதேவி செல்வது அவருக்கு விருப்பம் இல்லையானாலும் அவளை தடுத்து நிறுத்த ருத்திரன் விரும்பவில்லை. போகக்கூடாதென்று தடுத்தால் அவள் வருத்தத்தினால் அவள் சரீர தியாகம் செய்து கொண்டு விடுவாள். யாகத்துக்கு சென்றாலோ அங்கு ஏற்பட போகும் அவமானத்தை தாங்காது சரீரத்தை விட்டு விடுவாள். எந்த விதத்திலும் அவள் சரீரத்தை விடப்போகிறாள். அவள் விருப்பப்படி யாகத்துக்கு சென்று அங்கேயே சரீரத்தை விடுவதே மேல் என தடுக்காதிருந்து விட்டார்.
கணவனை பிரிந்து தான் மட்டும் யாகத்துக்கு புறப்பட சதிதேவிக்கு கால் எழும்பவில்லை. ஆனால் பிறந்த வீட்டு பாசமும் தன்னோடு கூட பிறந்த மற்ற சகோதரிகள் அலங்கார பூச்சிதையாக யாகத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்களே என்ற ஆசையும் அவளை இழுத்தன. தன் கணவனுக்கு மட்டும் தகப்பனார் அழைப்பு அனுப்பாதிருந்து விட்டானே என வருத்தம் நெஞ்சை அடைக்க அவள் தனியாக யாகத்துக்கு புறப்பட்டாள். அதை கண்ட நந்தி முதலான பேர்கள் ஓடி வந்து ரிஷப வாகனத்தில் ஏற்றி அவளை கோலாகலமாக அழைத்து சென்றனர். சதியை கண்டதும் அவள் சகோதரிகள் ஓடி வந்து அணைத்து மகிழ்ந்தனர். அவள் தாயாரும் சிறிய தாயாரும் கண்களில் நீர்மல்க அவளை வரவேற்றனர். தக்ஷணனோ மற்ற எவருமோ அவளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. சதிதேவியால் தலை நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. அவமானம் அவளை அணுவாய் சித்திரவதை செய்தது. ருத்திரனுக்கு அபிர்வாகம் இல்லாது நடக்கும் இந்த யாகத்தை காண காண அவள் சீற்றம் அதிகரித்தது. அப்பா என்று அனல் கக்கும் விழிகளோடு அழைத்தாள். அப்பா சாதுக்கள் இதனுடைய குணங்களையே கிரகித்துக் கொள்வார்கள். மகத்துக்குள்ளே எதிரிகளுடைய குணாதோஷங்களை சமமாக பாவிப்பார்கள். மத்தியர்களோ அக்குணங்களில் உள்ள தோஷங்களை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் உன்னை போன்ற அதர்மர்களோ அசூயை காரணமான குணங்களையே தோஷமாக கொள்வார்கள். சிவ என்ற இரண்டக்ஷரத்தை ஒருமுறை சொல்வதால் ஒருவன் தான் செய்த பாவம் அனைத்தும் நாசமடையப்பட்டதாக ஆகிறான். மகிமை வாய்ந்த அந்த சிவனை நீ துஷிக்கிறாய். கேசத்தை நாற்புறமும் விரித்து கொண்டு எலும்புகளுக்கும் மண்டையோடுகளுக்கும் நிறைந்த மாலை அணிந்தவராய் பூத பிசாசங்களுடன் மயானத்தில் வாசம் செய்யும் அந்த சிவனுடைய பாதார விந்தங்களிலிருந்து நழுவி விழும் நிர்மால்யங்களை மகான்கள் சிரசிலே தரித்து மேலான பதவியை அடைகிறார்கள். அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அதர்மங்களாக துஷ்டர்களாக நிந்திக்கப்படும் புருஷன் அவர்களை தண்டிக்க சக்தி இல்லாதவனாய் காதுகளை பொத்தி கொண்டு அந்த இடத்தை விட்டு போய்விடுவான். பலசாலியாக இருப்பானால் அவர்களை தண்டிப்பான். மற்றும் சில பிறரால் துஷிக்கப்பட்ட உடலை தரித்திருக்க விரும்பாது பிராணனை விட்டு விடுவார்கள். ருத்திரனை துஷிக்க உன்னிடமிருந்து உண்டான இந்த தேகத்தை இனி நான் தரித்திருப்பதில் பிரயோஜனமில்லை. மகா புருஷனான அவருக்கு அபச்சாரம் செய்துவிட்ட உன்னுடன் சம்பந்தப்பட்ட இந்த சரீரம் எனக்கு தேவையில்லை. ஆகவே இதை இங்கேயே இப்போதே விட்டு விடுகிறேன். நீயே பலவான் என்றும் ருத்திரன் தரித்திரன் என்றும் எண்ணி கர்வம் அடைய வேண்டாம் என்று தழுதழுக்க கூறினாள். பின்னர் சதிதேவி வடக்கு நோக்கி அமர்ந்து யோகத்தால் தன் பிராணனை விட்டாள். யோகாக்னியால் அவள் உடல் பஸ்மமாகி விட்டது. எங்கும் ஹா ஹா காரம் எழுந்தது. யாகசாலையில் கூடியிருந்தவர்கள் என்ன நிகழப் போகின்றதோ என நடுநடுங்கினர். சதியுடன் வந்திருந்த ருத்தினகணங்கள் அனைவரும் ஏற்பட்ட அவமானத்தையும் அதனால் அவள் தன் சரீரத்தையே தியாகம் செய்து கொண்டிருந்தையும் கண்டு சீறி எழுந்தனர். இதற்கு காரணமான தக்ஷனையே அழித்து விடுவது என்று அட்டகாசம் செய்தவர்களாய் யாகசாலைக்குள் புகுந்தனர். அதை கண்ட விருகு மகரிஷி யாகத்தை கெடுக்க முயற்சிக்கும் சில கணங்களை நிர்மூலமாக்கி எண்ணினார். யாகத்துக்கு தடங்கள் செய்பவர்களை நாசம் செய்யக்கூடிய மந்திரத்தினாலேயே ஹோமம் செய்தார். ஹோம குண்டத்திலிருந்து விருகு எனப்படும் தேவர்கள் தோன்றி யாகசாலைகள் அட்டகாசத்தோடு நுழைந்த சிவகணங்களை நாட்புறமும் ஓட ஓட அடித்து விரட்டினர். தக்ஷனுடைய யாகத்திலேயே திகழ்ந்த சம்பவங்களை நாரதர் ருத்திரனிடம் சென்று தெரிவித்தார். சதிதேவியின் சரீர தியாகத்தை கேட்டதும் ருத்திரன் எல்லையற்ற கோபமடைந்தவராய் உடலை சிலிர்த்து கொண்டு எழுந்து நகைத்தார். அவர் கேசம் நாற்புறமும் விரிந்து தொங்கியது. அதை தரையில் ஓங்கி அடித்தார். அண்டம் கிடுகிடுக்கும் சப்தத்தோடு பிரம்மாண்டமான உருவத்தோடு 1000 கைகள் உடையவராய் அந்த கைகளிலே அநேக வித ஆயுதங்களை ஏந்தியவராய் 3 கண்களுக்கும் மணல் கக்க மார்பிலே மண்டையோடுகளான மாலை தவள வீரபத்திரர் தோன்றினார். ருத்திரனை வணங்கி, பிரபோ, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிவியுங்கள் என்று பிரார்த்தித்தார். வீரபத்திரா, நீ என் அம்சம் கொண்டவன். இப்போதே தக்ஷனால் செய்யப்படும் யாகசாலைக்கு புறப்படு. என்னை துஷித்த தக்ஷனை நாசம் பண்ணி யாகத்தை அழித்து அவனுடன் கூடியவர்களை தண்டித்து திரும்பு என்றார் ருத்திரன். வீரபத்திரர் மறுபடியும் ருத்திரனை வலம் வந்து நமஸ்கரித்து அவரிடமிருந்து விடைபெற்று புறப்பட்டார். 4 திக்குகளுக்கும் கிடுகிடுக்க கணங்கள் புடைசூழ யாகசாலையில் நுழைந்த வீரபத்திரனை கண்டதும் அங்கிருந்தவர்கள் குலை நடுங்கினர். விருகு முனிவரால் கோமகுண்டத்திலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட விருகு தேவர்களை சிவகணங்களில் சிலர் சூழ்ந்து கொண்டு அடித்தனர். மற்றும் சிலர் யாக குண்டத்தை அழித்து அங்கிருந்த மண்டபங்களை இடித்து தள்ளி துவம்சம் செய்தனர். மற்றும் சிலர் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்த ரிஷிகளை பார்த்து அட்டகாசமாக சிரித்து, ருத்திரனை அவமதித்த யாகத்தில் உங்களுக்கு என்ன வேலை என்று கேட்டு ஓட ஓட அடித்து விரட்டினர். தேவர்களை சுற்றி வளைத்து கொண்டு கதற கதற கொடுமைப்படுத்தினர். பிருகு முனிவரை ஒரு கையால் பிடித்து இழுத்து அவருடைய மீசையை பிடுங்கி எறிந்தான் வீரபத்திரன். நந்திகேஸ்வரன் பகன் என்பவரை பிடித்து கொண்டான். ருத்திரனை நோக்கி துக்ஷணைகள் நிறைந்த வார்த்தைகளை தக்ஷன் கூறும்போது பகன் கஞ்சாடை காட்டினானாம். அவன் விழிகள் 2ஐயும் பிடுங்கி எறிந்தான் நந்தி.
அதேபோல் வாய்விட்டு சிரித்த பூஷாவினுடைய பற்களை சண்டேசுவரன் நொறுக்கினான். வீரபத்திரன் யாகசாலையின் ஒரு பகுதியில் இருந்த தக்ஷனை சேதித்து எறிந்தான். இந்த விதமாக தக்ஷனை கொன்று யாகத்தை நிர்மூலப்படுத்தி அதற்கு வருந்தியவர்களையும் தண்டித்துவிட்டு வீரபத்திரன் தன்னோடு வந்த கணங்களோடு கைலாயம் திரும்பினான். வீரபத்திரனால் தண்டிக்கப்பட்ட விரட்டப்பட்ட தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பிரம்மதேவனிடம் சென்று சரணடைந்தனர். ஹே பிரபு, எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கதறினர். அன்பு மிக்க தேவர்களே, நீங்கள் ருத்திரனுடைய கோபத்துக்கு உள்ளாக்கியுள்ளீர்கள். ருத்திரனுக்கு அவிர்வாகம் இன்றும் நடத்தும் யாகம் எப்படி பூர்த்தியாகும்? சம்ஹாரமூர்த்தியான ருத்திரனை விரோதித்து கொண்டவர்கள் யார்தான் உயிரோடு தப்ப முடியும்? நீங்கள் எல்லோருமாக சென்று அந்த ருத்திரனை சரணடையுங்கள். அவருடைய கோபம் சாந்தமடையாவிடில் சமஸ்த லோகங்களும் நாசம்தான் ஏற்படும் என்றார் பிரம்மதேவன். அதன் மீது தேவர்களும் முனிவர்களும் கைலாசநாதனையை சரணடைந்தனர். அவர்களுள் பிரம்மதேவனும் சென்றார். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கைலாசபதியான ருத்திரனை வலம் வந்து நமஸ்கரித்து ஒருமுகமாக பிரார்த்தனை செய்தனர். அப்போது சிவனை பார்த்து பிரம்மதேவன் சொன்னான், ஏ பக்தரக்ஷகா, தேவர்களும் முனிவர்களும் தங்கள் விஷயத்தில் செய்த அபச்சாரத்துக்கு தகுந்தவாறு சிஷிக்கப்பட்டு விடுவார்கள். ஹே சம்காரகாரா, தங்கள் கோபத்தை விட்டு சாந்தமடைய வேண்டும். இல்லையெனில் சகல லோகங்களும் தாங்கள் கோபாக்கினியால் பஸ்மமாகிவிடும். ஹே பிரபு, தங்களை சரணடைந்தவர்கள் யார்தான் காப்பாற்றப்படவில்லை? தஷ பிரஜாபதி விஷயத்தில் தாங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும். அவன் செய்கையை பெருந்தன்மையோடு மன்னித்து அவனுக்கு உயிர் கொடுக்க வேண்டிய அவிர்வாகத்தை கொடுப்பது. யாகம் நின்று விட்டதால் நிஷித்த யாகம் புண்ணிய தோஷம் ஏற்படும் அல்லவா? தாங்கள் தான் கருணை கூர்ந்து யாகத்தில் கலந்து கொண்டு தங்களுக்கு உரிய பாகத்தை பெற்று அனுகரித்து தர வேண்டும். பகதேவனுக்கு பிடுங்கப்பட்ட கண்களும் பிருகுமுனிக்கு பீத்தி எறியப்பட்ட மீசையும் பூஷாவுக்கு நொறுக்கப்பட்ட பற்களும் உண்டாக்க அருள வேண்டும். மற்றும் வீரபத்திரனாலும் சிவகணங்களாலும் தாக்கப்பட்ட தேவர்களும் முனிவர்களும் தங்கள் காயங்கள் ஆறி முன்போல பிரகாசிக்க தயவு காட்ட வேண்டும். அழிக்கப்பட்ட யாகசாலைகள் முன்போலவே சகல திரவியங்களுடன் விளங்குமாறு செய்ய வேண்டும். பிரபு, எங்கள் கோரிக்கையை மனமுவந்து ஏற்று அருள்பாலிக்க வேண்டும். இவ்வாறு பிறர் பொருட்டு தம்மிடம் பிரார்த்தித்து கொண்ட பிரம்மதேவனுடைய வார்த்தைகளை கேட்ட ருத்திரன் சாந்தமுள்ளவராய் அவரை பார்த்து மெல்ல சிரித்தார். பின்னர் தேவர்களையும் முனிவர்களையும் தம் கடாசத்தால் அருளினார். அந்த க்ஷணமே அவர்களுடைய தேகத்தில் ஏற்பட்டிருந்த காயங்கள் மறைந்து அவர்கள் முன்போலவே பிரகாசத்துடன் விளங்கினர். சதுர்முகா தக்ஷன் என விஷயத்தில் செய்த நிபந்தனைகளுக்கு அவனுக்கு நான் தண்டனை அளித்ததை எக்காலமும் அவன் மறக்கக்கூடாது. ஆகவே ஆட்டின் சிரசை கொண்டு வந்த அவன் உடலில் கழுத்து பகுதியிலே சேர்த்ததால் அவன் உயிர் பெற்று எழுவான். பிருகு முனிவருக்கும் ஆட்டு மீசைக்காக ஆகட்டும், பூஷா மீண்டும் பற்களை பெற முடியாது. அவன் ஆகாரத்தை தன் எஜமானால் பற்களை கடித்து சாப்பிடட்டும். அவ்வாறே பகதேவனும் மித்திரதேவனுடைய நேத்திரங்களின் மூலம் பார்வை பெறட்டும் என அனுகிரகம் செய்தார். பின்னர் தேவர்கள் முனிசிரேஷ்டர்களால் துதிக்கப்பட்டு அனைவரும் புடைசூழ ருத்திரன் தசப்பிரஜாபதியின் யாகசாலைக்கு வந்து சேர்ந்தார். அவருடைய அனுகிரகத்தால் யாகசாலையில் ஏற்பட்ட நாசம் அனைத்தும் மறைந்து முன்னிலும் சிறந்த ஏற்பாடுகளுடன் கூடியதாக விளங்கியது. சிவன் தெரிவித்த போது ஆட்டினுடைய சிரசை அறுத்து கொண்டு வந்து தக்ஷனுடைய கழுத்தில் பொருத்தினார். அந்த க்ஷணமே தக்ஷன் நித்திரையிலிருந்து எழுந்திருப்பது போல எழுந்தான். அவன் உள்ளத்தில் நிறைந்திருந்த அகங்காரம் முற்றிலும் மறைந்து விடப்பட்டிருந்தது. தன் முன்பு தேவர்களாலும் முனிவர்களாலும் சூழப்பட்டவராய் நிற்கும் ருத்திரனை கண்டதும் அவன் இரு கைகளையும் கூப்பியபடி அவருடைய பாதங்களை விழுந்து நமஸ்கரித்து எழுந்தான். தன்னுடைய அகங்காரத்தால் ஏற்பட்ட விளைவுகளை சதிதேவியின் உயிர் தியாகத்தை எண்ணிய போது அவன் கண்கள் நீரை சொரிந்தன. ஹே பிரபு, தங்கள் கருணையை நான் எவ்வாறு விவரிப்பேன்? இடையன் பசுக்களை ரட்சிப்பது போல தாங்கள் பிராமணர்களை ஆபத்துக்கள் காலத்தில் ரட்சிக்கிறீர்கள். தங்களை பலவிதமான தூஷணை செய்த நான் செய்யத்தகாத பாவத்தை செய்ததால் பெரும் நரகத்துக்கு செல்ல இருந்தேன். தக்க சமயத்தில் தாங்கள் எனக்கு தண்டனை அளித்து நரகத்தில் வீழ்வதிலிருந்து என்னை காப்பாற்றிவிட்டீர்கள். என் விஷயத்தில் தங்கள் தண்டனையே அனுக்கிரகமாக மாறிவிட்டது. என் உள்ளத்தில் படிந்திருக்கும் அஞ்ஞானத்தை போக்கி அருள்வதோடு இந்த யாகத்திலே கலந்து கொண்டு அவிர்வாகம் பெற்று என்னை கிருதார்த்தனாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். ருத்திரனும் அவருடைய வேண்டுகோள்களை மகிழ்ச்சியுடன் ஏற்று யாகத்தை தொடங்குமாறு ஆக்ஞாபித்தார். தர்ஷன் அவரை பணிந்து அனுகிரகம் பெற்று பிறகு மகரிஷியுடன் ரித்விக்கைகளுடனும் சேர்ந்து யாகத்தை தொடங்கி பரந்தாமனை அழைக்க மனத்திலே அவரை தியானித்தான். பகவான் நாராயணனும் அந்த க்ஷணமே கிரீட குண்டலாதாரியாக சங்கு சக்கர கதாதிகளை கைகளில் தாங்கியவராய் வசஸ்தலத்திலே லக்ஷ்மியை தாங்கிய கருடன் மேல் ஆரோகணித்து யாகசாலைக்கு எழுந்தருளினார்.
அவரை கண்டதும் பிரம்ம ருத்ராதி தேவர்கள் தங்கள் ஆசனங்களை விட்டு எழுந்து அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்று துதி செய்தனர். தக்ஷன் எழுந்து சென்று அவரை வரவேற்று வலம் வந்து நமஸ்கரித்தான். பின்னர் அனைவரும் மகிழ்ச்சி கொள்ளும் வகையில் யாகம் முடிவடைந்தது. அவரவர்க்கு சேர வேண்டிய அவிர்பாகங்களை குறையில்லாமல் கொடுத்து அவர்களை பூஜித்து அவர்களால் அனுகரிக்கப்பட்டவர்களாய் தக்ஷன் யாகத்தை பூர்த்தி செய்து அவர் விருதஸ்தானம் செய்து முடித்தான். யாக சாலையிலே சரீரத்தை தியாகம் செய்த சதிதேவி திரும்பவும் ருத்ரனை அடைய ஹிமவானுக்கு புத்திரியாக பார்வதி என்ற நாம தேயத்தோடு பிறந்து அவரை கணவனாக அடைந்து மகிழ்ந்திருந்தார். இந்த அத்தியாயம் இத்துடன் நிறைவடைந்தது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.